நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் என்ன குற்றவாளியா அப்படின்னு இன்னைக்கு திமுக வழக்கறிஞர்களை பார்த்து சரியா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நம்ம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மிரண்டு போயிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இனி உங்கள் பதவி உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நீதிபதிகள் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தருணங்கள் நம்ம முதலமைச்சர் விஜய் அதே போல் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் 2 பேருக்கும் இடையே இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்த யாரும் எதிர்பார்க்காத நீதிமன்றமே அதிர்ந்த தருணம் அப்படிங்கிற மாதிரி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. நீதிமன்றத்தில் திமுகவை வெளுத்து வாங்கியிருக்காங்க நீதிபதிகள். ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது இந்த வழக்கையே திமுகவினர்கள் இன்னைக்கு தமிழக உயர்நீதிமன்றத்தில் எதுக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த வழக்கு அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் வழக்கில் அவர் குற்றவாளியாக இருக்கார். கரூருக்கு அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களை சந்திக்க போனாங்கன்னா அங்கே இருக்கிற சாட்சிகளை முதல்வர் விஜய் அவர் கலைச்சிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே அரசு வேலை தரப்போகிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது அவங்க எல்லாருக்குமே லஞ்சம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது. சாட்சிகள் இதனால் முதல்வர் விஜய் அவருக்கு ஆதரவாக தான் அவங்க சாட்சி அளிப்பாங்க, சாட்சியை கலைக்கக்கூடிய ஒரு செயல் இது அப்படின்னு. அதனால் விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது, அரசு வேலையும் யாருக்கும் தரக்கூடாது, இந்த ட்ரிப்பை விஜய் அவர்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அதிரடியாக இந்த பெட்டிஷனை முந்தா நாள் போட்டு அவசரமாக இந்த வழக்கு விசாரணையை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க நீதிமன்றத்துக்கு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள். ஸோ இந்த வழக்கை விசாரித்த உடனே ஃபஸ்ட்டு கேள்வி, முதல் கேள்வியே நீதிபதிகள் அவங்க என்ன கேட்குறாங்க, திமுகவின் வழக்கறிஞரை பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்வர் விஜய் அவர் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை முதல் கேள்வியாக நீதிபதிகள் அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் தாக்கல் பண்ணியிருந்த அந்த குற்றப்பத்திரிகை அதுலேயுமே விஜய் அவர்கள் குற்றவாளி அப்படின்னு எந்த இடத்துலையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணலை. அப்படி இருக்கப்ப முதல்வர் விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் அவர் குற்றவாளி அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அவர் அங்கே போனால் சாட்சிகள் கலைஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்களை பார்த்து. ஸோ இந்த இடத்துலையே வழக்கறிஞர்கள் அவங்க பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்கு ஆடி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நீதிபதிகள் கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இப்போ அவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய செயல்பாடை உச்சநீதிமன்றம் ஆகிய நாங்கள் கட்டுப்படுத்தணும், உச்சநீதிமன்றம் ஆகிய நீதிபதிகள் நாங்கள் முதலமைச்சர் அவருடைய செயல்பாட்டுக்கு நாங்கள் உத்தரவு போடணும், அவர் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் குறுக்கிட்டு அவருக்கு உத்தரவிடணும் அப்படின்னு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு நீதிபதிகள் கேட்குறாங்க. அதே போல் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்டு மறைந்தவங்க எல்லாருக்குமே 41 குடும்பத்தார்கள் அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய கல்வி தகுதி அடிப்படையில் அரசு வேலை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது கூட கருணை அடிப்படையில் முதல்வர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாரு அப்படின்னா அது கூட எப்படி தவறான செயலாக ஆகும், அது எப்படி லஞ்சம் கொடுக்குற மாதிரி நீங்கள் அந்த செயலை பார்க்குறீங்க, அது கருணை அடிப்படையில் நீங்கள் உங்களால் பார்க்க முடியாதா, இந்த விஷயத்தை லஞ்சம் கொடுக்கும் ஒரு விஷயமாக எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் நீதிபதிகள் அவங்க வழக்கறிஞர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமான விசாரணைகள் இங்கே நடக்கிறதுக்கு தான் இந்த நீதிமன்றம் இருக்குது. இந்த இடத்த திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஆகிய நீங்கள் அரசியல் மேடை, அரசியல் பற்றின விவாதம் நடக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி இப்போ இந்த வழக்கை இங்கே எடுத்துகிட்டு இந்த இடத்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசக்கூடிய ஒரு மேடையாக இந்த இடத்த நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்படின்னு நீதிபதிகள் செம்ம கடுமையான கண்டனத்தை திமுக வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு எதிராக நீதிபதிகள் எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு பற்றின ஆவணங்கள், அந்த முழு ஆவணங்கள் அது எதையுமே படிக்காம தான் இந்த வழக்கு விசாரணைக்கு நீங்க இப்ப இங்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க நீதிபதிகள். மேலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அவர் தனிச்சையாக சுதந்திரமாக அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய செயலை எங்கள் மூலியமாக நீங்க முதல்வர் விஜய் அவரை கட்டுப்படுத்த நினைக்கிறீங்களா, நாங்க எப்படி ஒரு முதல்வர் அவரை நீதிபதிகள் ஆகிய அந்த இடத்துல இருக்கிற நாங்க எப்படி முதலமைச்சர் விஜய் அவருடைய செயல்களை கட்டுப்படுத்த முடியும், இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நாங்க எப்படி அவரை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு திமுக வழக்கறிஞர்களை பார்த்து இந்த கேள்வியை கூட எழுப்புறாங்க நீதிபதிகள். ஸோ இது எல்லாத்தை விட ஹைலைட்டாக கடைசியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் அரசியல் எதிரியாக இருக்காரு முதல்வர் விஜய், தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு அரசியல் எதிரியாக இருக்காங்க. ஸோ உங்களுடைய அரசியல் எதிரி அந்த பழிவாங்கும் நடவடிக்கையாக நாங்கள் நீதிமன்றம் எப்படி செயல்பட முடியும், எப்படி இந்த வழக்கை நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு எப்படி இந்த வழக்கை நீங்கள் பெட்டிஷன் போட்டீங்க, எப்படி இந்த வழக்கு விசாரணையை நீங்கள் துவங்கியிருக்கீங்க அப்படின்னு நீதிபதிகள் இப்படி அடுத்து
எடுத்துன்னு சரமாரியான கேள்விகளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற மாதிரி திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்களை பார்த்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வழக்கு விசாரணை நடக்கணும், இதை பற்றி ஏதாச்சும் பேசினோம்னா நம்மளுடைய பதவிக்கே ஆபத்து வந்தாலும் வந்துடலாம் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நாங்கள் இந்த வழக்கை வாபஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இப்போ வழக்கறிஞர்கள் வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு அவர் போகிறதுக்காக போகக்கூடாது அப்படின்னு தடையாக போட்ட அந்த பெட்டிஷனை முதல்வர் விஜய் அவருக்கு ஆதரவாக தான் இப்போ நீதிமன்றம் நீதிபதிகள் அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் கரூருக்கு போகலாம், அவர் என்ன நினைக்கிறாரோ செய்யலாம், அதை நீதிமன்றம் ஆகிய நாங்கள் எப்பொழுதும் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு தான் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இதனால் நீதிமன்றத்துக்கு வந்த வழக்கறிஞர்கள் திமுக வழக்கறிஞர்கள் அவங்க அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் அவங்கள பார்த்து சரமாரியாக கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே நீதிமன்றமே இன்னைக்கு அப்படியே அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி இந்த வழக்கு நடந்த இந்த வழக்கை பற்றியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.